இப்போ நேற்று பட்ஜெட் நடந்துச்சு, முதலே தெரியல. அதனால 8ஆம் தேதி அன்னைக்கு பொறுத்துக்குங்க. அன்னைக்கு இந்த பட்ஜெட் பத்தி வந்து ஒரு காகித பட்ஜெட் யார் அவர் சொல்லுவார். என்ன போராட்டம்? எதுக்கு? அதுக்கு நேற்றைக்கு மாண்புக்கு அந்த மதுவிலக்கு ஆயத்தரத்துறை அமைச்சர் தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கார். பார்த்துருப்பீங்க, பத்திரிகையாளரை சந்தித்தானே விளக்கத்தை கொடுத்திருக்காரு. நீங்க அதை சொல்றீங்களா? அதாவது தேர்தல் அறிக்கையில் சொன்ன 505 வாக்குறுதிகளில் மாண்பு முதலமைச்சர்கள் ஏறத்தாழ நிறைய வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டார். இந்த சில வாக்குறுதிகள் தான். எங்களுக்கு இன்னும் ஒரு 12 மாதம் ஆட்சி இருக்கிறது. எனவே சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கிறார். சொல்லாத வாக்குறுதியும் நிறைவேற்றிருக்கார். இப்போ காலை உணவு திட்டம் திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லாத வாக்குறுதி 20 லட்சம் குழந்தைகளுக்கு கொடுக்குறோம். நேற்றுக்கு கூட நகரப்பகுதியில் அதை விரிவுபடுத்துறதுக்கு 600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கார். அதே மாதிரி இன்னுயிர் காக்கின்ற 48 திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லாத வாக்குறுதி. இன்னைக்கு யாராவது விபத்தில் சிக்கினா அடிபட்டா அரசு மருத்துவமனை 250, தனியார் மருத்துவமனை ஒரு 450. அப்படி பார்த்தா ஒரு 700 மருத்துவமனையில் 48 மணி நேரத்துக்கு ஆகின்ற செலவை 2 லட்சம் ரூபாய் செலவை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி இதுவரை 3,50,000 பேருடைய உயிரை மாண்புமிகு முதலமைச்சர்கள் காப்பாற்றியிருக்கிறார். எனவே சொல்வதையும் செய்வோம், சொல்லாதையும் செய்கின்ற ஆட்சி மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு. எனவே போட்டுவோர் போட்டட்டும், புழுதிவார் தூற்றுவோர் தூற்றட்டும், என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற வகையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பான ஆட்சியை தமிழகத்திலே நடத்தி கொண்டிருக்கிறார். யார் வேணாலும் எது வேணாலும் பேசலாம். நீங்கள் நேற்று பார்த்துருப்பீங்க, பட்ஜெட்டை பார்த்துருப்பீங்க. மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்கள் முதலமைச்சருடைய அறிவுரை ஏற்று என்னென்ன அறிவித்திருக்கார் என்று நாட்டு மக்களுக்கு தெரியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.